Welcome to my channel. This is 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது 12th Standard Economics, Chapter 12, Introduction to Statistics Method and Econometric. So, theory of questions theory வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். So, first நம்ம problematic பார்க்கலாம். So, first வந்து calculate the Pearson coefficient of correlation from the following data interpreted values. Price, supply ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒரு இடத்துல போட்டுக்கலாம். தட் இஸ் எக்ஸு சப்ளை ஒய் போட்டதுக்கப்புறம் டோட்டல் எவ்வளோ வருது நம்மளுக்கு 70. இந்த டோட்டல் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் 239. ஓகே, ஸோ XY, ஸோ இது ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணுங்கள். தட் இஸ் 10 into 40. இது இன்டூ பண்ணுங்கள். ஒன்று இண்டிவிஜுவல் 10 into 40, 12 into 41, 14 into 48 அப்படி ஒன்றுனா இன்டூ பண்ணிங்கன்னா XY வரும். X ஸ்கொயர் தட் இஸ் 10 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் அப்படி. சப்ளை வந்து 40 ஸ்கொயர் 41 ஸ்கொயர் 48 ஸ்கொயர் அப்படி ஒன்றுனா எடுத்துட்டு டோட்டலாக போட்டுங்க. இப்போ ஃபார்ம்லலாம் அப்ளை பண்ணுங்க. ஆர்னு என்னன்னாக்கா கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்டுன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஆரோட வேல்யூ 1 வரலாம், இல்லை 1க்குள்ளே தான் இருக்கும். தட் 0.5, 0.2, 0.3 அப்படி தான் இருக்கணும். 1க்கு மேலே வந்துச்சுன்னா ஆன்சர் தப்பு. ஓகே, ஸோ எப்பயுமே ஜீரோஸில் தான் இருக்கும். 1 பக்கா 1 இருக்கணும். 1.2 அப்படி கூட இருக்காது. 1னா 1ஆக இருக்கணும். 0.9, 0.8 மைனஸில் இருந்தாலும் ஓகே, ப்ளஸில் இருந்தாலும் ஓகே. ஸோ ரெண்டுமே 1 ஆர் பிலோ 1 தான் இருக்கணும். அதுதான் ஆன்சர் கரெக்டாக. ஸோ ஆரோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா n இன்டூ சமேஷன் XY சமேஷன் X இன்டூ Y அண்டர் ரூட் ஆஃப் n இன்டூ சமேஷன் X ஸ்கொயர் மைனஸ் சமேஷன், இது பார்த்தீங்கன்னா சமேஷன் X ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்ம சமேஷன் எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு அதில் ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். அண்டர் ரூட் ஆஃப் n இன்டூ சமேஷன் Y ஸ்கொயர் மைனஸ் சமேஷன் X ஸ்கொயர் Y ஸ்கொயர். ஸோ n இன்டூ XY என்னென்ன 1, 2, 3, 4, 5. ஓகே, ஸோ XYயோட வேல்யூ என்ன 3414. ஓகே, எக்ஸோட வேல்யூ என்னது 70. ஸோ அப்படியே ஒரு வேல்யூ போட்டுட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோட வேல்யூ வந்து இப்படி வரும். ஸோ 5 into 3414 17070 70 into 239 பண்ணால் இப்படி வரும். ஸோ அண்டர் ரூட் ஆஃப் 5 into 1026 பண்ணால் இது. ஸோ இந்த வேல்யூஸ் வச்சு தான் நம்ம இந்த ப்ராப்ளம் போடுவோம். ஸோ இந்த ஃபார்மில் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். போட்டதுக்கப்புறம் R is equal to 340 by under root எல்லாமே கேல்குலேட்டர்லாம் பண்ண போகிறீங்க. ஸோ இதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ யூ வில் கெட் ஃபைனலி 0.621. இப்போ பாசிட்டிவாக வந்திருக்கு, ஏன்னா ப்ளஸ் ஃபிகர் வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே கோரிலேட்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதோட ஆன்சர். அஸ்யூம்டு மீன் டிவியேஷன். அஸ்யூம் மீன் டிவியேஷன் நம்ம எதுக்கு எடுப்போம்னா, இப்போ வந்து 113 டிவைடட் பை 7. ஓகே, ஸோ 7 வச்சு பாயிண்ட்ஸில் வரும். ஸோ பாயிண்ட்ஸில் வரப்போ நம்மளுக்கு வந்து ஆன்சர் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸில் வச்சு நம்ம சில ப்ராப்ளம்ஸை பண்ணுவோம். ஸோ அஸ்யூம்டு டிவியேஷன்னாக்கா லைக் ஏதாவது ஒரு வேல்யூ அஸ்யூம் பண்ணிவிட்டு நம்ம எடுப்போம். அஸ்யூம் வேறு ஏதாவது எடுக்க முடியாது. மீனுக்கு கிட்ட இருக்க வேல்யூ மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். எக்ஸாம்பிள் பாருங்கள், நமக்கு எக்ஸாம்பிள் கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா நம்ம கொஷின் டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. இது வந்து டைரக்ட் மெத்தட், இது வந்து அஸ்யூம் மெத்தட் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 113 வந்திருக்கு, 193 வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சரு சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என், மீன் ஆஃப் ஒய் பார்த்தீங்கன்னா சமேஷன் ஒய் இது போல் சமேஷன் ஒய் டிவைடட் பை என், இதுதான் ஃபார்முலா. ஸோ 113 by 7 போட்டால் என்ன வரும் 16.14 வருது. 193 டிவைடட் பை 7 27.5 வருது. ஓகே, R is equal to ஃபார்முலா இங்கே இருக்குது. இந்த ஃபார்முலா நம்ம கற்றுக்கணும். வாட் இஸ் த ஃபார்முலா? n into summation dx dy minus summation dx dy divided by under root of n into summation dx square minus summation dx square into summation dy square minus summation dy square whole square. இது whole square, இது whole square. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 16.14 இருக்குது. ஸோ 16க்கு மேலே இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 17, 27.5 27 இருந்தாலும் ஓகே தான். ஸோ நம்ம இந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும் இல்லை, அந்த கிட்ட இருக்க வேல்யூக்கும் நம்ம எடுக்கலாம். 27.5னா ஸோ ஹி இஸ் டேக்கிங் 27. நீங்கள் 29 கூட எடுக்கலாம். ஸோ பிரச்சனை ஆன்சர் நம்மளுக்கு இதே தான் வரப்போகுது. ஸோ டிஎக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது, x minus assumed value, dy is equal to y minus assumed value. ஸோ a பிளேஸில் assume 16 எடுத்துருக்கு. இதில் வந்து 29 கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம், ஒரு ஆன்சரு. ஸோ
10லேருந்து இப்போ இந்த வேல்யூ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 10லேருந்து 16 எடுத்துட்டா -6, 12லேருந்து -16 எடுத்தா -4, 13லேருந்து 16 எடுத்தா -3, 16லேருந்து 16 எடுத்தா 0, 17லேருந்து 16 எடுத்தா 1, 20லேருந்து 16 எடுத்தா 4, 9 அதே மாதிரி தான் வரும். ரைட், நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான். இப்போ இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அஷ்யூம் வேல்யூ என்னது 27, 19லேருந்து 27 எடுத்தா -8, 22லேருந்து 27 அது மாதிரி ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணிட்டே போகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா dx ஸ்கொயர் தட் இஸ் இன்டூ பண்ணுறப்ப நம்ம மைனஸ் எலிமினேட் ஆகிடும். -6 × -6, 6 × 6 36, -2 மைனஸ் +. ஸோ நம்ம ஸ்கொயரிங் பண்ணுறப்ப என்ன ஆகணும், எல்லாமே இதெல்லாமே பாசிட்டிவாக மாறிடும். நெகட்டிவாக இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக மாறும், பாசிட்டிவாகவே இருக்கும். ஸோ -6 × 36, 4 4s are 16, 3 3s are 9 அதுமாதிரி ஒரு இன்டூ பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கும் -8, -2 +, 8 8 64, 25 எல்லாத்தையும் போட்டு 230 வருது. இப்போ நெக்ஸ்ட் என்ன எடுப்பீங்க, இது ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணுங்கள். dxும் dy இன்டூ பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ தட் இஸ் -6 × -2 +, ஸோ ஒன்றுனா இன்டூ பண்ணிகிட்டே இருந்தாங்க உங்களுக்கு 187 வரும். ஸோ r is equal to ஃபார்முலா என்ன நம்மளுக்கு n into summation dx summation dy minus summation dx dy divided by under root of n into summation dx square by dx whole square. dx whole square சொல்லியிருக்காங்க. dx whole squareனா இதோட ஸ்கொயர் தட் இஸ் 1 ஸ்கொயர், dy ஸ்கொயர் dy ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 4 ஹோல் ஸ்கொயர். இப்படி தான் நம்ம எடுக்கணும். நான் எடுத்த மாதிரி நீங்கள் ப்ராப்ளம் எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து +0.98 வருது. ஸோ இது வந்து ஹைலி கோரிலேட்டட். ஸோ ப்ளஸில் இருந்தாவே ஹைலி கோரிலேட்டட். நெக்ஸ்ட் ஆக்சுவல் மீன் மெத்தட். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸாக கோஷன்ட் ஆஃப் கோரிலேஷன் வித் ஆக்சுவல் மீன் வச்சுட்டு நம்ம கேல்குலேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா r is equal to summation xy divided by under root of summation x square into summation y square. ஸோ 3 6 8 9 வேல்யூ கொடுத்துருக்கேன். நான் அப்படியே சீரியல் நம்பர் எக்ஸ். ஓகே, ஸோ இதோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா x is equal to x minus x bar, y is equal to y minus y bar. y barனா என்னது, இது மீன், இதெல்லாம் மீன் இது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், மீனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை மைனஸ் பண்ணுவோம். எக்ஸ் பார் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு 7, y பார் எவ்வளோ வந்திருக்கு 5 வந்திருக்கு. 30/6 is equal to 5. ஸோ எக்ஸ் என்ன வரும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் 7, y வேல்யூ என்ன இருக்குது y மைனஸ் y பார் 5. ஸோ எக்ஸ்லேருந்து 3லேருந்து 7 எடுத்துகிட்டா எவ்வளோ, யூ வில் கெட் -4, 6லேருந்து -7 -1 அதுமாரி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ பண்ணுங்கள். ஸோ 4 ஸ்கொயர் 16, 1 ஸ்கொயர் 1 1 1, 2 ஸ்கொயர் 4 3 9 1 1. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வையும் அவ்வளோதான். ஸோ 5 இருக்குது, 1லேருந்து 5 எடுத்துட்டா, 7லேருந்து 5 எடுத்துட்டா, 4லேருந்து 5 எடுத்துட்டா, அதுமாரி ஒன்று ஒன்றா வை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க y ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க எக்ஸும் வையும் ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்டூ பண்ண இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ. ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்தை இன்டூ பண்ண இந்த ஆன்சர் வரும். ஸோ அவ்வளோதான். r is equal to summation xy into summation x square into summation y square. So under root 25 by under root of 32 into 32. ஸோ ரூட்டில் இருக்கிறதுனால ஒரு 32 வெளியில் வந்துடும். 25/32 is equal to 0.781. இதுவும் ஹைலி ரிலேட்டட், கோரிலேட்டட். நெக்ஸ்ட் ரிக்ரேஷன் ஈக்குவேஷன். ஸோ இதுலேருந்து அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான் இது. ஸோ நமக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ரைட், இதெல்லாம் எக்ஸசைஸ். ரிக்ரேஷன் ஈக்குவேஷன் ஃபிட் 2 regression lines x on y and y on x. ஸோ இது மெயினாக நம்ம ஃபார்முலா தான் கற்றுக்கணும். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ ஆர் நம்ம கண்டுபிடிச்சாலும் r is equal to summation xy இப்போ தான் போட்டோம்ல. ஸோ இந்த ஃபார்முலா ரிக்ரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா r இன்டூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எக்ஸ் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் y இன்டூ y மைனஸ் y பார். ஸோ எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். y மைனஸ் எக்ஸ் பார், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் எவ்வளோ 12. இது ஆல்ரெடி இதுவும் கொடுத்துருக்காங்க, ஆரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ 0.85 0.1 0.2 y மைனஸ் y பார் இது. ஸோ இது என்ன பண்ணுவீங்க, இதுவும் இன்டூ பண்ணுவீங்க. ஸோ இண்டிவிஜுவலாக ஒன்று ஒன்றா இன்டூ பண்ணிகிட்டே வருவாங்க. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வேணும் ஃபஸ்ட்டு. இந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி இங்கே எடுத்துருவாங்க. அப்போ என்ன ஒரு லாஸ்ட்டு 0.425 + 7.75. எக்ஸ் ஆன் y இஸ் 0.425 +
7.75. எது ரிக்ரேஷன் ஈக்குவேஷன் ஆன் y on xனா என்ன பண்ணு, சிம்பிள் ஒரு ஃபார்முலா கற்றுக்கிட்டாவே இன்னொரு ஃபார்முலா ஃப்ரீ. இப்போ இந்த ஃபார்முலா கற்றுக்கிட்டிங்களா நீங்கள்? இப்போ எக்ஸ் ப்ளஸில் y போடுங்க, y ப்ளஸில் எக்ஸ் போடுங்க, அவ்வளோதான். அப்போ என்ன பாருங்கள், y மைனஸ் y பார் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் y பை ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எக்ஸ், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். அதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள், இப்படி வரும். ரைட், நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லி கொடுக்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு டிவியேஷன் ஃப்ரம் ஆக்சுவல் மீன். இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா under root of x minus x bar whole square divided by n. சேம் அதே தான் இல்லை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 225 divided by 9 வந்து 25 வருது. ஓகே, 225 divided by 9 பண்ண என்ன வருது, 25 வருது. இப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த வேல்யூவை 25 வச்சு மைனஸ் பண்ணுவீங்க. 25 மைனஸ் 25 5 எல்லாத்தையும் ஒன் பண்ணிங்க, உங்களுக்கு இப்படி வரும். இந்த வேல்யூ அப்படியே என்ன பண்ணுவீங்க, இன்டூ பண்ணுவீங்க. 0 100 4 17 அப்படியே ஒன்று பார்த்தீங்கன்னா you will get total 426. So formula and standard deviation formula x summation under root of x minus x by இதோட வேல்யூ ஒன்றுமே இல்லை. 426 divided by 9 பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அதுக்கு ரூட்டை போட்டிங்கன்னா 426 by 9 போட்டிங்கன்னா இது வரும். இதுக்கு ரூட்டை போட்டிங்கன்னா இது வந்துடும். Calculate the standard deviation from the following data by assumed mean. எதுக்கு இங்கே assumed mean ஒரு கான்செப்ட் வருதுன்னா, கொஷனில் கொடுக்கலன்னா சில டைமில் என்ன ஆகுனா இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணப்போ பாயிண்ட்ஸில் வரும். பாயிண்ட்ஸில் வரப்போ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கேல்குலேட். அந்த டைமில் வந்து நம்ம டிவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 43 48 65 இது மாதிரி கொடுத்துட்டாங்க. டிவியேஷன் மெத்தட் சொன்னாங்க, அஷ்யூம் மீன் சொன்னாங்களே. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ ஏதோ ஒரு வேல்யூ. நான் இந்த 57 எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வேல்யூ வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 57 எடுத்திருக்கீங்களா, 43 மைனஸ் 57 48 மைனஸ் 57 65 மைனஸ் 57 அதுமாதிரி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்த வேல்யூ என்ன பண்ணுவீங்க, அப்படியே ஸ்கொயர் போடுவீங்க. போட்டுட்டு இன்டூ பண்ணிட்டீங்கன்னா ஃபார்முலா என்ன வரும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்டர் ரூட் ஆஃப் சமேஷன் டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் டி பை என் ஹோல் ஸ்கொயர் 1952 by 10 மைனஸ் அண்டர் ரூட் ஆஃப் மைனஸ் 44 by 10 ஹோல் ஸ்கொயர். இது மாதிரி இன்டூ பண்ணிங்கன்னா 13.26 வரும். ரைட், நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம். என்ன நம்ம இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் போட்டால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸசைஸ் போட முடியும். எக்ஸசைஸ் ப்ராப்ளம். Find the standard deviation of the following 14, 22, 9, 15, 20, 17, 12 and 11. Okay. So, serial number x, x minus x bar, x minus x bar whole square. So, just நம்ம என்ன பண்ணி இது total எடுத்துங்க. 120 by 8 போட்டு 15 வருது. Okay. So, x minus 15 that is x minus 14 22 9 15 ஒன்றுனா இன்டூ பண்ணிட்டே வந்தால் மைனஸ் பண்ணிட்டு வந்தால் minus 14 வரும். ஸோ எக்ஸ் மைனஸ் அப்படியே இது என்ன பண்ணுவீங்க, ஸ்கொயர் பண்ணுங்க. 1 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 0 5 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்படி ஒன்றுனா போட்டுட்டு வந்தால் 140 வரும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 140 by 8 அண்டர் ரூட் ஆஃப் 117.5. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு 4.18. நெக்ஸ்ட்டு calculate the Kalvi correlation coefficient from the following data. Same thing. இதுலேயும் நான் கொஷனில் வந்து நான் சொன்னேன் ஆல்ரெடி. இங்கே இது அஷ்யூம்டா டேரெக்டாக ஒன்றுமே கொடுக்கல, நம்ம தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இது டோட்டல் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 311 வருது. இங்கே 257 டிவைடட் பை 10 பண்ணால் பாயிண்டில் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன நினச்சிக்கணும், டிவியேஷன் மெத்தடில் போயிடலான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துங்க. இங்கே நான் 30 எடுத்திருக்கேன், இங்கே நான் 26 எடுத்திருக்கேன். 30 எடுத்தால் என்ன வரும், இது நீங்கள் வேணால் டோட்டல் எடுத்து 311 டிவைடட் பை 10 எடுத்திங்கன்னா 31 வருது. ரைட், ஸோ நான் 30 கிட்ட எடுத்துக்கிட்டேன். 257 டிவைடட் பை 10 எடுத்தால் 25.7, அதனால நான் 26 எடுத்துக்கேன். அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் அஷ்யூம்டு. ஸோ இது மாதிரி என்ன பண்ணும், டிஎக்ஸு 23லேருந்து இப்போ இது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 23லேருந்து 30 27லேருந்து 30 ஒன்றுனா எடுத்துங்க. அதே மாதிரி இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ 26 அதேமாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, டிஎக்ஸ் டிஒய். ஸோ டிஎக்ஸ் ஸ்கொயர் டிஒய் ஸ்கொயர், அதுக்கப்புறம் இது ரெண்டும் இன்டூ பண்ணால் அப்படி வரும். ஸோ எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக டோட்டலாக எடுத்துங்க. எடுத்ததுக்கப்புறம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். என் இன்டூ டிஎக்ஸ் டிஒய் சமேஷன் டிஎக்ஸ் டிஒய். ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நான் ஸ்டெப் வைஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் நோட் புக்கில் போட்டுட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். ரைட், நெக்ஸ்ட் கொஷின். இது கொஞ்சம் லென்தி கொஷின்.
பட் எக்ஸாம்பிள் இது வந்து எக்ஸசைஸ் ஐ மீன் ஆன்சர் கரெக்டாக வரல, பட் இந்த மெத்தட் போட்டது ரைட்டு தான், அது மிஸ்டேக் இருக்குது. ஸோ அந்த ஆன்சர் வந்து எதுலேயும் வர வைக்க முடியல. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஃபைண்ட் த ரிக்ரீஷன் ஈக்குவேஷன் ஆஃப் y on x and x on y. ஸோ y is equal to 45, 48, 50, 55, 65, 70 இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் எக்ஸு ஒய்யு இது போட்டுக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து டைரக்ட் மெத்தட் போட முடியாது. 4435 43.5 வரும். ஸோ 645னா 64.5 வரும். ஸோ பாயிண்ட்ஸில் வர்றதுனால நான் டேரெக்டாக டீவியேஷன் மெத்தட்க்கு போயிடுறேன். தட் இஸ் அஷ்யூம் மீன் மெத்தடில் போயிடுறேன். ஸோ dx is equal to x minus assume. இங்கே என்ன வருது 43.5. ஸோ கிட்ட இருக்க வேல்யூ 45. ஓகே, அதனால 45 மைனஸ் பண்ணுறேன். ஸோ 64.5 கிட்ட இருக்க வேல்யூ 65, அதனால 65 மைனஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இதுவும். ஸோ dx வேல்யூ என்ன வரும், 25லேருந்து 45, 30லேருந்து 45, அது மாதிரி ஒன்று ஒன்றா மைனஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வேல்யூ, இந்த ஒய்யோட வேல்யூ, இந்த dxோட வேல்யூ அஷ்யூம் வேல்யூ என்ன இருக்குது நம்மளுக்கு 65 இருக்குது. ஸோ 45லேருந்து 65, 48லேருந்து 65 அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு வந்தீங்கன்னா இப்படி வரும். நெக்ஸ்ட்டு dx ஸ்கொயர் dy ஸ்கொயர் அப்படியே இன்டூ பண்ணுங்கள். 20 × 20, 20 × 20, 15 × 15, 17 × கேல்குலேட்டர்லேயே போடுங்க. ஸோ ஸ்கொயரிங் பண்ணுறப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாறிடும். அதே மாதிரி dx dy இதுவும் இன்டூ பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். ஸோ the equation of regression line of x on y is x minus x bar r into standard deviation x by standard deviation y into y minus y bar, that is r is equal to standard deviation x standard deviation divided by standard deviation y is equal to bxy. இதுதான் ஃபார்முலா ஆக்சுவலாக. ஸோ நம்மளுக்கு இதோட வேல்யூ வேணும்னா, ஏன்னா இந்த வேல்யூ வந்துருச்சு நம்மளுக்கு, இதோட வேல்யூ இந்த வேல்யூ வந்துருச்சு. பட் இதோட வேல்யூ எனக்கு வேணும்னாக்கா ஃபார்முலா இதுதான் ஃபார்முலா bxy. ஸோ bxyயோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது. ஸோ இங்கே இது இஸ் ஈக்குவல் டு இது. இந்த bxyயோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது. ஸோ n இன்டூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் dx மைனஸ் n இன்டூ ஸ்டாண்டர்ட் summation dx dy minus summation dx into dy divided by n into summation dy square minus summation dy square. ஸோ இது போட்டிங்கன்னா n 10, dx dy ஆல்ரெடி ப்ராப்ளமில் இருக்குது. ஸோ dx dy இன்டூ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து n இன்டூ dy ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்குது, இது போடுங்க. போட்டிங்கன்னா 0.921 வரும். அதே மாதிரி நம்ம ரிக்ரீஷன் ஈக்குவேஷன் ஆஃப் 0.921 வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ x minus x bar ஆல்ரெடி 43.25 வந்திருக்கு. bxy ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். x is equal to 0.921y minus 59.4 plus 43.5, x is equal to 0.921y minus 15.094. ஸோ அதே மாதிரி ரிக்ரேஷன் ஈக்குவேஷன் ஆஃப் y on x. இப்போ எக்ஸ் பிளேஸ்லாம் என்ன போடுங்க, ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் கற்றுக்கிட்டாவே. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி மாறும், எக்ஸ் பிளேஸில் y மாறும், y பிளேஸில் எக்ஸ் மாறும். அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, ஸோ அப்படியே போட்டுருங்க. ஃபார்முலாவை போட்டுட்டிங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் தான் போடுவீங்க. சேம் மெத்தட் பட் நோ சேஞ்ச். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்ன மாறும், byx is equal to இதே தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு 0.9794 வருது. ரிக்ரேஷன் y minus y bar is equal to byx into x minus x bar, y minus 64.5 minus 0.9794 into இது பண்ணிங்கன்னா இது இன்ட்டு இது போட்டுட்டு இது தூக்கி இங்கே எடுத்துருவாங்க. ஸோ y வேல்யூ மட்டும் இருக்கும், அவ்வளோதான். ரைட். ஸோ இந்த ப்ராப்ளம் ஆக்சுவலி நோட் புக்கில் போட்டுட்டு நம்ம சால்வ் பண்ணால் மட்டும்தான் வரும் இது. ஸோ கொஞ்சம் லென்தி ப்ராப்ளம், எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் வரும். ரைட். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.